ஸோ சின்சானோட புது மூவி வந்துருச்சு. அது வந்து 1 இயர் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இப்போ நம்ம ரிவ்யூ போடலாம். ரைட்டு. ஸோ இந்த சின்சான் மூவியோட ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டீரியஸாக. ஸோ 2 லைட் வந்துட்டு மிஸ்டீரியஸாக ஸ்பேஸ்லேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுவாங்க. ஒன்று டார்க்காக இருக்கும், இன்னொன்று ஒயிட்டாக இருக்கும். இதை பார்த்த உடனே 2 பேர் யாருன்னு இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் டார்க் அண்ட் ஒயிட் லைட்டாக, இதுதான் இப்போ ப்ராஃபஸியில் மென்ஷன் பண்ணது கீழே விழுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் மிஸ்டீரியஸ் யார் இந்த 2 பேர், அந்த லைட் என்ன அப்படின்னு தெரியாமல் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சின்சானை காட்டுறாங்க. சின்சான் எப்பவும் போல் நார்மலாக வந்துட்டு சேட்டை பண்ணுற மாதிரி சேட்டை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். அண்ட் அப்போ தான் கரெக்டாக சின்சானோட அப்பா வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு எப்பவும் போல் வாங்க நம்ம போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க சாப்பிட போகும்போது ஒரு பாவப்பட்ட ஒரு பையன் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பேம்பரை கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவனை வந்துட்டு கலாய்ச்சி சண்டை போட போகிறாங்க. அப்போ வந்துட்டு சின்சானோட அப்பா காப்பாற்ற பார்க்கும்போது அண்ட் அவன் வந்துட்டு இதை தப்பாக எடுத்துக்கிட்டு என்னை இந்த மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா கிட்டே சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். ஸோ திரும்ப இப்போ சின்சான் ஹிமாவாரியும் விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்க லைட்டு வந்து அவங்க வீட்டு மேலேயே விழுவுது. அண்ட் அந்த டார்க்காக இருக்க லைட்டு அந்த பாவப்பட்ட பையன் மேலே விழுவுது. ஸோ இந்த லைட் என்னடா பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே பவர்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த லைட்டு விழுந்ததை பார்த்துட்டு அந்த 2 மிஸ்டீரியஸான ஆளுங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஒயிட் லைட்டு உங்கள் வீட்டில் தான் விழுந்திருக்குன்னு. வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒயிட் லைட் விழுந்தவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் சைக்கிக் பவர்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டார்க்காக இருக்க பவர் வந்துட்டு தோக்கடிக்க முடியும். ஏன்னா டார்க்காக இருக்க பவர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஈவில் இன்டென்ஷன்ஸ் வந்துடும். அண்ட் அவங்க வந்துட்டு உலகத்தை அழிக்க பார்ப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம சின்சான் கிட்ட தான் இந்த ஒயிட் லைட் பவர் இருக்குது. ஸோ இப்போது அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு இந்த பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு தலைவன் டெலிபோர்ட்டேஷன்லாம் கற்றுக்கிறான். அண்ட் பொருள்லாம் அவன் நினைக்கிறத அப்படியே அவனால் தூக்க முடியும். சூப்பராக இந்த எபிலிட்டிஸ்லாம் அவன் யூஸ் பண்ணுறான். இந்த வில்லன் என்ன பண்ணிட்டுருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு எதை பார்த்தாலுமே வந்துட்டு அழிக்கணுன்ற மாதிரி தோணிட்டு ஃபோனு சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணாதேன்னு ஃபோனை தூக்கி அடிக்கிறான், காரை மிதிக்கிறான், இப்படியே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். நம்ம யோஷினாக்கா மேம் வந்துட்டு குழந்தைங்களோட ஆடுறதை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு ஞாபகம் வந்து உள்ளே போய் அந்த கிண்டர் கார்டனை ஹைஜெக் பண்ணிடுறான். சின்சான் வந்துட்டு வெளியே தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ சின்சான் திரும்ப உள்ளே போய் அவங்கள காப்பாற்றி அந்த கெட்டவன் வந்துட்டு தப்பிச்சு போயிடுறான். கெட்டவன் தப்பிச்சு போனோடனே இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ். இவர் தான் வந்துட்டு அந்த ப்ராஃபஸிலாம் வந்துட்டு சொன்னவர். அண்ட் இவர் பேரையே வந்துட்டு நாஸ்ட்ராடமஸ் 2ன்னு வந்துட்டு அவரே வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ இந்த நாஸ்ட்ராடமஸ் 2 பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியே பிடிக்காம வெட்டியாக இருக்கிற மக்கள்லாம் எல்லாரையும் இழுத்துட்டு போய் அவங்கக்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஏதோ உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை ஒரு ரியாக்டரை காட்டுவான். நம்ம வில்லனை வந்துட்டு நம்ம வில்லன்கிட்ட வந்துட்டு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், ஒன்று யூஸ் பண்ணான்னா சீக்கிரமாக இந்த 48லேருந்து நான் வந்துட்டு 100 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டு இருக்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உரிய ஆரம்பிக்கிறாப்புல. அண்ட் அது உரிகிறது அவருக்கே தெரியாமல் ஒரு பெரிய மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிடுது. அவனை பவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி நம்ம வில்லன் மாறிடுறாரு. வந்துட்டு இந்த நாஸ்ட்ராடமஸ் 2 வந்துட்டு கால் பண்ணி அண்ட் இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம நல்ல ஆளுக்கிட்ட போய் பேசுகிறாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம், ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்களாமா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை போட்டுட்டு இப்போ வில்லன் பெருசாக மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் தரேன்னு சொல்லிட்டு குவாண்டம் ரோபோட் பெருசாக சைஸில் உருவாக்கியிருக்கான். ஆனால் இதை மூவ் பண்ண முடியாதாமா, இதை மூவ் பண்ணுறதுக்கு சின்சானோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு கஷ்டப்பட்டு முக்கிய அந்த குவாண்டம் ரோபோட்டை நவுகிற வச்சுருவான். அண்ட் இவங்க எல்லோரும் போய் அந்த மான்ஸ்டர் சண்டை போடும்போது இன்னொரு ட்விஸ்ட்டு வெளியே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமாவரிக்கும் சைக்கிக் பவர்ஸ் இருக்குது. ஏன்னா ஹீமாவரியும் சின்ன விளையாடும் போது தானே அந்த ஒயிட் லைட் வந்து விழுந்தது. ஸோ 2 பேருக்குமிட்டையும் இந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுவாங்க. அண்ட் எப்பவும் போல் இந்த எண்டிங்லாம் வந்துட்டு ஒரு கருத்தோட முடியுன்ற ஒரே ஒரு காரணத்தினால இந்த சின்ன பையனாக இருக்கும் போது அந்த வில்லன் எப்படி இருந்தான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதெல்லாம் படலைன்னா இவன் இப்படி மாறி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சின்சான் வந்துட்டு காப்பாற்றி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்படி இந்த மான்ஸ்டர் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கதை மாதிரி காட்டியிருப்பாங்க. பேசிக்லி ஒரு நருட்டோ எண்டிங். ஓபிட்டோ கிட்ட எப்படி வந்துட்டு நருட்டோ போய் பேசுவானோ அதே மாதிரி சின்சான் போய் இந்த வில்லன் கிட்ட பேசுகிறாப்புல. அண்ட் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே கதை முடியுது. அண்ட் அந்த மான்ஸ்டரும் அழிஞ்சிருது. ஸோ இப்போ நான் ஏன் இந்த ஃபுல் கதையை ப்ளூ சட்டை மாறின மாதிரி சொன்னேன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.